தூரத்துல பார்த்தா ஒரு பயங்கரமான சிங்கம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே சொல்லல. கிட்ட வந்த சிங்கத்திடம் ஒரு வார்த்தை சொன்னார், யா அபல் ஹாரிஸ், ஏ சிங்கமே. சிங்கத்துக்கு அரபியில 500க்கு மேல பேர் இருக்கு. 500க்கு மேல பேர் இருக்குது சிங்கத்துக்கு மாத்திரம் அரபியில். ஹைதர்ண்டா சிங்கம், அசதுண்டா சிங்கம், உசாமாண்டா சிங்கம், கஸ்வராண்டா சிங்கம், ஹைதமண்டா சிங்கம், அபுல் ஹாரிஸ்ண்டா சிங்கம். சிங்கத்துடைய பட்ட பெயர் தான் அபுல் ஹாரிஸ். யா அபுல் ஹாரிஸ், ஏ சிங்கமே, நான் யார் தெரியுமா? அன மௌலா ரசூலில்லாஹ், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை. நான் சொன்னதுதான் தாமதம். கடிக்க வந்த சிங்கம் அப்படியே தலையை குனிந்து அவருடைய தோல் புஜத்தை கத்தி ஆளை எழுப்பாட்டி அப்படியே தன் மீது ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் வாழக்கூடிய பிரதேசம் வரை வந்து அவரை விட்டு விடை கொடுப்பதை போல தலையை ஆட்டி விட்டு சென்றது சிங்கம். மிருகத்துக்கு, சிங்கத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பது தெரியும் என்றால் நமக்கு தெரியக்கூடாதா? நாம் விளங்கக்கூடாதா அந்த தலைவரை பற்றி? சகோதரர்களே, மரங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். மரங்களுக்கு தெரியும். தெய்லமே வருகிறது. ஒரு காட்டரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், உனக்கு ஒரு நலவு சொல்லித் தரவா? உனக்கு ஒரு நலவு சொல்லித் தரவா? சொல்லி தாருங்கள். என்ன விடயம்? சொன்னார், கலிமா சொல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள். உடனே காட்டரபி கேட்டாராம், இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க ரசூலுங்கிறதுக்கு, அல்லாஹ் தான் கடவுளுங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? உடனே சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூரத்தில் இருந்த ஒரு மரத்தை நோக்கி கையை காட்டினார்கள். அந்த மரம் அப்படியே வேரோடு பிளந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வந்து நின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் வந்து நின்றது. அஹராபி இஸ்லாத்துக்கு வந்த மரக்குற்றிக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். உயிரில்லாத மரக்குற்றி, மரம் அல்ல, மரக்கட்டைக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார். திருமிதியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேடை அடிப்பதற்கு முன்னால் மஸ்ஜிது நபவியில் ஒரு ஈச்ச மரத்துடைய குற்றிக்கு மேலிருந்துதான் குத்பா ஓதுவார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல குத்பா ஓதுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒரு மிம்பர் படி அடித்து தரவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் ஷித்தும், நீங்கள் விரும்பினால் மிம்பர் அடியுங்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 3 படிகளை உடைய ஒரு மிம்பர் அடிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேல் ஏறி நின்று கொண்டு குத்பா ஓதுகிறார்கள். முழு மதீனத்து சஹாபாக்களும் உட்கார்ந்திருக்க பள்ளிவாசலுக்குள் அழுகை சத்தம் கேட்கிறது. அழுகை சத்தம், பயங்கரமான அழுகை சத்தம்.